பிரசன்ஸ்ல ரெஃப்ரெஷ் ஆகவும் புதுப்பிக்கப்படவும் உற்சாகப்படுத்தப்படவும் நீங்க இந்த டைமை சூஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சூப்பர், வண்டர்ஃபுல். வில் ப்ரே. எஸ்அப்பா, நம்முடைய கரத்துல நீங்க ஒவ்வொரு வரியும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த டைமை நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுனாலையும் நீங்க எங்க ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கறதுனாலையும் மட்டும்தான் நாங்க இந்த ப்ரேயர்ல கனெக்ட் ஆகுறோங்கிறத நாங்க அங்கீகரிக்கிறோம். அதை அக்னாலேஜ் பண்றோம் இசப்பா. ஸோ எனி குட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. எல்லா நல்ல விஷயங்களும் உம்மிடத்துல இருந்து துவங்குகிறது. அது நாங்க ப்ரேயர் அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரே அது உங்ககிட்ட இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லி நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ. எங்களை நீங்க உங்க குரலை கேட்க வைக்கிறீங்க, உமக்கு நன்றி. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் இன்னும் அதிக அதிகமா அந்த சத்தத்துக்கு நாங்க சென்சிட்டிவா மாறிட்டே வரோம். அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சத்தங்கள் எங்களை இது வரைக்கும் நடத்தி இருக்க ஆண்டவரே. எத்தனையோ பழைய காரியங்களுடைய நினைவுகளை சத்தங்கள் எங்களை நடத்தி இருக்கிறது. மனுஷருடைய சத்தம் எங்களை எத்தனையோ முறை நடத்தி எங்களை திசை திருப்பி இருக்கிறது. ஆனா தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான், அது உங்களுடைய வாய்ஸ் தான். உங்க சத்தத்தை எங்களுக்கு கேட்க பண்றீங்க. உங்க சத்தத்தை கேட்கிற அளவுக்கு எங்கள் இருதயத்தை சென்சிட்டிவா மாற்றி இருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்க காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற மாதிரி, எங்கள் இருதயத்துல உங்களுடைய இருதயத்தை உணர்கிற மாதிரி எங்களை மாற்றி வரீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வேற எது எங்களுக்கு கேட்கலனாலும் உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்குமானால், நீங்க என் தேவன் இப்படிதான் பேசுவீங்கன்னு உம்முடைய இருதயம் புரிந்திருக்குமானால், நாங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களா இருப்போம் இசப்பா. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதா இருப்போம். பயம் எங்களை நடத்த முடியாது. பதற்றங்கள் எங்களை அப்படியே ஒரு விஷயத்தை செய்ய வற்புறுத்த முடியாது ஆண்டவரே. கால சூழ்நிலைகளோ இல்ல வேற மனுஷங்களுடைய நிர்பந்தமோ கம்பல்ஷனோ எங்களை ஒரு விஷயத்தை செய்ய ஆண்டவரே எங்களை கம்பல் பண்ண முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க சத்தம் மட்டும் எங்களுக்கு எப்பொழுதும் கேட்கிற அனுபவத்தில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் நிதானமா இருக்கிறோம், நாங்கள் சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எதுவும் மிஸ் பண்ணிடுவோங்கிற பயம் எங்க வாழ்க்கையில இல்ல. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆலோசனை கிடைக்கிறது. நான் இங்க அங்க நான் அலைய வேண்டியதில்லை, தேடி ஓட வேண்டியதில்லை, என்னை சிரமப்படுத்திக்க வேண்டியதில்லை. நான் இருக்கிற இடத்துல என்னுடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் போது, எங்க சிந்தையை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் போது எங்க அப்பா என்னோட பேச அவரு காத்துட்டு இருக்கிறத நாங்க உணர முடிகிறது. இந்த விஷயத்தை குறித்து என்ன ஆண்டவரே, இதை குறித்து என்ன, என் பிள்ளைய குறிச்சு என்ன, என் சூழ்நிலை இப்படி இருக்கே, இதை குறிச்சு என்ன அப்படின்னு நாங்க கேட்கும் போது அதற்கான சரியான வார்த்தை உங்க பிரசன்ஸ்ல இருந்து எங்களுக்கு வருது இசப்பா. நீ எங்களோட பேசுறீங்க, தனிப்பட்ட விதத்திலையும் பேசுறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் பேசுறீங்க. எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி அதற்கான பதில் எங்களுக்கு சேர்ந்துருது ஆண்டவரே. நீங்க பேசுகிற தெய்வம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அப்பாவின் குரலை கேட்கிற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. We give you all the glory, Lord. உடைய ஆலோசனைகள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. உடைய ஆலோசனைகள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி ஆவியில நிதானமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் யோர் ப்ரெஷியஸ் பிரசன்ஸ். இப்ப கூட ஆண்டவரே நாங்கெல்லாம் கூடி வரும்போதெல்லாம் வித்தியாசமாய் உங்க பிரசன்ஸ் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. டிஸ்டன்ஸ் எல்லாம் அதுல ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு ஏசப்பா. இங்க இருக்கிறவங்க நான் எப்படி உணரணும் அப்படிதான் இங்க ஹம், மதுரையில உணர்றாங்க, அதே மாதிரி மலேசியால உணர்றாங்க, அதே மாதிரி துபாயில உணர்றாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஆண்டவரை யூஎஸ்ல சரி யூகேல சரி எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த பிரசன்னத்துக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆவியானவருக்கு ஸ்பிரிட்ல டிஸ்டன்ஸோ டைமோ கிடையாதுன்னு எங்களுக்கு உணர்த்துகிற விதமாய் ஒரே விதமான அபிஷேகத்தினால் அன்பின் கயிறுகள்னால எங்களை அப்படியே நீங்க கோர்த்து வச்சிருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அதே தான் கேட்கிறோம், அதே தான் நாங்க கேட்கிறோம். ஒவ்வொருத்தரும் டெஸ்டிமனி ஷேர் பண்ணும் போதும் சரி, அவங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணும் போதும், எங்களோட இருக்கிற ஜேர்னியை ஷேர் பண்ணும் போதும் ஒரே விதமான அனுபவங்களை நாங்கள் கேட்கிறோம், ஒரே விதமான மனநிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஃபெலோஷிப் பண்ணும் போதும் அதே ஸ்டைல், பரிசுத்த ஆவியானவரோட ஸ்டைல் அப்படியே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே சந்தோஷமாய் சமாதானமாய் கூடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஒரே விதமா ஆண்டவரே அதர் சென்டரா மூவ் ஆகுறத பாக்குறோம். ஒரே விதமான பந்தி விசாரிப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீங்கன்றதுக்கு இதை விட வேற எந்த ஒரு சாட்சியம் வேண்டாம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நீர் உமக்காக எங்களுக்கு சாட்சி கொடுக்குறீங்க. நீங்க இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃபெலோஷிப்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் உருவாயிருக்குது. இது ராஜ்யத்தோட கல்ச்சர், கிங்டம் கல்ச்சர், ஹோலி ஸ்பிரிட் கல்ச்சர் நீங்க எங்க மத்தியில இருக்குது. அதற்காக உமக்கு நன்றி. எல்லாரையும் ஒரே விதமா யோசிக்க வைக்கிறீங்க. அப்பாவுடைய இருதயம் இப்படித்தான் அப்படி புரிந்து கொண்டவர்களாய் தேவன் அன்பாகவே இருக்கிறீர் என்று புரிந்து கொண்டவர்கள் ஒரே விதமாய் தான் யோசிக்க முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை குறித்து நாங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் யோசிக்கிறோம் ஏசப்பா. எங்களை அப்படியா நீங்க மாற்றி வச்சதுக்காக நன்றி. எங்க எங்க லைஃப் டுகெதர்ல இருக்கிறவங்க, எங்களை ஃபாலோ பண்றவங்க எங்க யார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாலும் ஒரே பதில தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆவியானவர் நீங்க வித்தியாசமாய் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. சத்தியத்துக்குள்ள நீ அப்படியே ஆழமாய் அவங்கள அப்படியே நாட்டி வச்சிருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேர் growing டே இன் அண்ட் டே அவுட். ஆண்டவரே இந்த சத்தியத்துல வளருகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு கேர் எடுத்து நீங்க அனுதினமா அவங்களை போஷிக்கிறீங்க, வார்த்தையினால போஷிக்கிறீங்க, பிரசன்னத்தினால அவங்க ஸ்பிரிட்டை நிரப்புறீங்க. தேர் ஆல் ஓ ஃபெட் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க அதற்கு முதலாவது நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஃபெலோஷிப்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க உருவாக்கின இந்த கூடுகையை நாங்கள் அப்படியே கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you. We value your presence. We value your presence. Yes, Holy Spirit. Riha dara masha dara bo ora masha kare hedire mesi dara boura dara makara besha dara. Thank you, Holy Spirit. நீங்க பரிசுத்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அமைதி ஆண்டவரே, தேவனுடைய சமாதானம் அப்படியே ஆளுகை செய்கிறது நாங்க அப்படியே உணர முடிகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நீங்க எங்க கூட இல்லைன்னா, நீங்க என் கூட இருக்கிறத நாங்க உணராம இருந்தா ஆண்டவரே, எங்க லைஃப் அதுதான் ஆண்டவரே ஹெல். ஆனா எங்க ஒவ்வொருவரையும் பரலோகத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீஹா ரீதர மாக்கர பேதர மௌஷத ரேகரபோ ஓரா மஷாக்கா ரேதி ரேலே ரீகா ராபா ஷத லஹாசிதி ரிபீர போஷதரபா. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் யார் என்பதை வைத்து சூழ்நிலையை பார்க்கிற கிருபையில எங்களை நிரப்பிட்டீங்க ஏசப்பா. முன்னாடி எல்லாம் சூழ்நிலையை வச்சு இது எப்படி இருக்கே ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை பார்த்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. என் பிள்ளைய குறிச்சு என்ன, என் சூழ்நிலை இப்படி இருக்கே, என் கடன் பிரச்சனை இப்படி இருக்கே, என் உடல் நிலைமை இப்படி இருக்குதே, எல்லாரும் இப்படி பேசுறாங்களேன்னு அதை காட்டி காட்டி உங்ககிட்ட பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி ஒரு விசுவாசத்துல நிரப்பி இருக்கிறீங்க. சூழ்நிலையை பார்த்து என் அப்பா பெரியவர், என் அப்பா இருதயத்துல என்னை குறித்து நன்மையான காரியங்கள் தான் இருக்குது, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டார், நான் அதை முடித்தவளாய் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள அந்த நிறைவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து இது மாறியே ஆகணும்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம் இசப்பா. எல்லாருடைய பிரேயஸையும் நீங்க மாத்தி இருக்கிறீங்க. சூழ்நிலை பார்த்து வெளியேறு நாங்க கட்டளை கொடுக்கிறோம். எஸ் லார்ட். சமாதானமின்மையை பார்த்து அப்படியே நாங்க சமாதானத்தை பேசுகிறோம். அங்க சமாதானம் உண்டாகிறது. எங்க உடல் பலவீனங்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பலவீனங்கள் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. சுகம் எங்களை அப்படியே நிரப்புகிறது ஆண்டவரே. அப்பா எங்கள் பிரச்சனைகள், எங்கள் தேவைகள் அதற்கு உருவாவதற்கு முன்பாகவே அதை சந்திக்கப்படுகிறது. எங்க பிரேயர்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்க. எங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன்ஸையும் அஃபர்மேஷன்ஸையுமே ஆவியில நிரம்பி பண்ண வச்சுட்டீங்க ஏசப்பா. ஒரு டைம்ல புலம்பலா இருந்த எங்க வாய், புலம்பலில் நிரம்பி இருந்த எங்கள் நாவு எல்லாவற்றையும் இப்பொழுது தேங்க்ஸ் கிவிங் இன் அட்வான்ஸ், எல்லாவற்றையும் முன்கூட்டியே நன்றி செலுத்தி அந்த உணர்வுக்குள்ள போய் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தினால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எவ்ரி ஒன் கேன் டெஸ்டிஃபை. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவபூர்வமாய் இப்படி தேவன் நடத்தி வந்ததை அதுல டெஸ்டிமனிஸ் அப்படி நிரம்பி இருக்கிறத நாங்க உணர முடியும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையெல்லாம் அனுபவித்தோமோ, எதை கற்றுக்கொண்டு எதையெல்லாம் அப்ளை பண்ணி எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எல்லாருடைய லைஃபும் மாறிக்கிட்டே வருது ஆண்டவரே. சத்தியத்தினால அவங்க அப்படியே புஷ்டியாக்கப்பட்டு இருக்கிறார்கள், பலப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், ஆவியில அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வாயின் வார்த்தைகளை குறித்த ஜாக்கிரதை உண்டாயிருக்கிறது. அவர்கள் எண்ணங்களை குறித்த ஒரு பயங்கர கிளாரிட்டி உண்டாயிருக்கு ஆண்டவரே. நான் இப்படிதான் யோசிக்க போறேன்னு சொல்லி திங்க் பண்ற, சூஸ் பண்ற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகிறது ஆண்டவரே. எங்க கனெக்ட்
இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிறது. ஒரு ஒரு டைம்ல எங்களுக்கு எண்ணங்கள் எங்களை நடத்தி கொண்டிருந்தது. யார் பேசின காரியங்களோ எங்க சிந்தையில வந்து எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது ஆண்டவரே. எங்க பழைய எக்ஸ்பீரியன்சஸ் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் எங்களை அந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறீங்கன்னா, நான் இதைத்தான் நினைப்பேன், இதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு நாங்க எங்க சோல, எங்க தாட்டை நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிற அந்த கிரேஸ் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிற விதத்தை நினைத்து நினைத்து நாங்க தேங்க் பண்றோம். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. இசப்பா, என் நினைக்கிற விதத்தையே மாத்திட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் நினைக்கிற விஷயத்தையே மாத்திட்டீங்க. முன்னாடி இந்த நபரை நான் பத்தி யோசிக்கிற விஷயம் இப்படி இருந்தது, ஆனா இப்போ வேற மாதிரி யோசிக்கிறேன். என்னை குறித்தே நான் நினைக்கிற விஷயம் மாறி இருக்கிறது. என்னையே நான் வித்தியாசமாய் பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை நான் பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை நான் பார்க்கிறேன். என்னை பார்க்கிற விதத்தையே மாத்தி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையே நான் ரசிக்கிறேன். என்னையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னையே நான் புரிந்து கொள்ளுகிறேன். எனக்கு நான் டைம் கொடுக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எனக்கும் சமாதானத்தை பண்ணிட்டீங்களேப்பா, உமக்கு நன்றி. உங்களுடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்க எங்க லைஃப்ல பாக்குறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ராமா ஷகா ரேதி லேஹா ரீத ரமௌஷதரபா ஓராமா ஷதா லேஹா ரீத ரெமேகா ரௌஷதரபோ. உலகத்துல எந்த பெஸ்ட் சைக்காட்ரிஸ்டோ இல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை என் பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமா உங்க கவுன்சில் மூலமாக, உங்களுடைய சத்தத்தின் மூலமாக, உங்க பிரசன்னத்தின் மூலமாக எங்களை நீங்க மாற்றிட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. There were times when you thought நான் பைத்தியம் ஆயிரனோ அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க சில பேர். ஒருவேளை நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் என்ன சேர்த்துருவாங்க, நான் எனக்கு இருக்கிற மன கவலைக்கு நான் என் முடிவு இதுதான் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது அந்த சீனே வேற. நீங்க நினைக்கிற மாதிரி அது முடிய போறது இல்ல. when you invite Holy Spirit, things are under control, things are under reigned. ஆனவர் அப்படியே ரெயின் பண்றார், ஜெயிக்கிறார். இப்ப நீங்க உலாவுறீங்க, மக்களோட மக்களா இருக்கிறீங்க. நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடவில்லை. நீங்க அப்படியே நல்லா இருக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்க. நீங்க நினைச்சு பயந்த எதுவுமே உங்களுக்கு நடக்கல பாருங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதற்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எங்க சிந்தைய கிளாரிட்டியோட வச்சிருக்கிறீங்க. தெளிந்த புத்தியால் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. எங்களை பார்த்து பேசின எந்த வார்த்தையும் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில செயலிழந்து போனது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய இயலாமையில நீங்க பண்ண எமோஷன்ஸ், உங்களுடைய ஆழ் மனசுல இருந்த வலிகளினால நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் நடந்திருக்கும். ஆனால் அது நம்ம எங்க இருந்திருப்போம். பட் எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸையும் ஆண்டவர் மாற்றி போட்டீரதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ஜஸ்டிஸ் எங்க மேல எழுதுனீங்க இசப்பா. உங்க ஜஸ்டிஸ் எங்க மேல பேசுனீங்க. அது ரெஸ்டரேஷன் பேசுறீங்க, மறுசீரமைப்புன்னு பேசுனீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை பார்க்கிற ஜனங்கள் இவங்க வேறு மனுஷியாய் மாறிவிட்டான்னு சொல்லுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்க, எங்கள் சொல்லை மாற்றினீங்க, எங்க சிந்தையை மாற்றினீங்க, எங்க செயல்களை மாற்றுறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எதிரில் இருக்கிறவங்க கண்டுக்காம போகவே முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில வெளியரங்கமான பலனை கொடுத்து எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீங்க. அடையாளங்களை கொடுத்திருக்கிறீங்க, பிசிக்கல் பிளெஸிங்ஸ் கொடுத்திருக்கிறீங்க, பணத்தை கொடுத்திருக்கிறீங்க, பொருட்களை கொடுத்திருக்கிறீங்க, அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லா டெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறீங்க, ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இதை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே மறுத்து விட்டோம், மறந்து விட்டோம், போக முடியாது. அதுக்கெல்லாம் உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். we give you all the glory Lord, we give you all the glory. எங்களை வாழ வைத்த தெய்வம், வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம், எங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். உமக்கு நாங்க எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஓரா மாஷாக்கா ரே தி ரே மேஹாரதா லாக்கா ரே தி ரே மாஷாதரபோ. ஓரா மாஷாக்கா. அந்நிய பாஷையில தேங்க் பண்ணுங்க பாப்போம். யூ கோயிங் டு தேங்க். சிந்தையில அப்படியே தேங்க் பண்ணுங்க. ரீ ஹரீத ரமா ஷக்க ரெபேத ரமௌஷதரபா. ஓரி மீ ஹேசிதி ரெபேகர பௌஷதரமா. ஓரா மாஷக்க ரெபேத ரமௌஷதர பௌரதர மாஷதரபோ. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லிமிடேஷன் இருக்கு. அவங்க கண்கள் பார்க்கணும், அவங்க காது கேட்கணும், அவங்க உணரணும். அப்பதான் நாங்க வெற்றியாளர்னு நம்புவாங்க ஆண்டவரே. ஆனா எந்த அடையாளமும் வெளியில தெரியாத போதும் எங்களுக்குள் இருக்கிற உம்முடைய ஆவியானவர் எங்களை பெஸ்டா பாத்தீங்க, எங்களை இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுக்குள்ள இருக்கிற
எல்லா நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வந்தீங்கப்பா. எங்களை நாங்களே உணராத போதும் எங்களை குறித்து எங்களுக்கே கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மேபி பீப்புள் எங்களுக்கு இருக்கிற இப்போ பணத்தை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம், எங்களுக்கு இருக்கிற வீட்டை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம், எங்களுக்கு இருக்கிற வாகனத்தை பார்த்து சொல்லலாம், இல்ல எங்க குடும்பத்தை பார்த்து நாங்க சந்தோஷமா இருப்பதை பார்த்து இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இது எதுவுமே இல்லாத போதும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி சொல்லி எங்களை அழைத்த தேவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னவர், எங்கள் ஆவியில சகலத்தையும் பூர்ணமா இருக்கிறதை எங்க பார்த்து எங்களுக்கும் அப்படி படிப்பித்து கொடுத்த தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. Yes Lord, we give you glory. சொல்லுங்க, பாவமுக்கு மகிமையை நான் கொடுக்கிறேன். மனசுல இருந்து அப்படியே ஃபுல் ஃபிளெஷ்டா, மனசுல இருந்து ஃபுல் பலத்தோட, எஸ் லார்ட், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழுகிற வாழ்க்கைக்கான சகல மகிமைகளை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம், உமக்கு கொடுக்கிறோம். நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஏசப்பா எங்களை வாழ வைக்கிறவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், லெட் நோ மேன் டேக் தி க்ளோரி. எந்த மனுஷருக்கு இந்த மகிமை போகாது ஆண்டவரே. இட் இஸ் யூ. நீங்க தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நடத்துகிறவர், எங்களை வாழ வைக்கிறவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்க வாழ்க்கை உண்மை சுற்றி நடக்கிறது. நீங்க தான் எங்க அச்சாரமா இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க பிடிப்புலதான், உங்க பிரசன்னத்துலதான் நாங்கள் வாழ்கிறோம், உங்க பிரசனத்துல இருக்கிற பலத்தினாலதான் நாங்கள் நகர்கிறோம், ஒவ்வொரு அடியையும் நாங்கள் எடுத்து வைக்கிறோம், ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சந்திக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ரீஹா ரீத ராமா ஷகா ரேதே லேஹா ரீத ரெமேகா பௌஷதரபா, யூ ரெயின் மீ லார்ட். என்னை ஜெயிச்சு நீங்க கொண்டு போங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், ரீஹா ரீ, நான் அப்படியே சரண்டர் பண்றேன். சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மட்டும் அப்படியே அர்ப்பணிச்சு வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ இன்பமானது இசப்பா, எவ்வளோ பீஸ்ஃபுல்லானது. எந்த மனுஷரையும் பிரியப்படுத்தாம ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறதும், எங்களை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு எந்தவித மாய்மாலமும் இல்லாமல் இருக்கிறத ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சரியா இருக்கிற மாதிரி நாங்க வாழுகிறது எவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை ஆண்டவரே. எங்களை நீங்க அதுல நடத்துறீங்க, உமக்கு நன்றி. அதுல நடத்துறீங்க, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லோ. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குதுங்கிற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே கோவப்பட்டுட்டு இருந்தாலும் ஏசப்பா, நீங்க மறுபடியும் மறுபடியும் எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வம். எங்களுக்கு ஆண்டவரே எங்களை குற்றப்படுத்தாமல், எங்க கிட்டதான் பிரச்சனைன்னு எங்களுக்கு டைரக்டா எங்களை குற்றப்படுத்தாமல் எங்களுக்கு புரிய வைத்து, எங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு, எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி சத்தியத்தை சொல்லி கொடுத்து மறுபடியும் மறுபடியும் சேர்த்து அணைத்து கொள்ளுகிற தெய்வம் ஏசப்பா நீங்க. எஸ் லார்ட், we give you all the glory, we give you all the glory. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தி வந்த விதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில லைஃப் டுகெதர்ல ஏசப்பா யூ பி glorified. எல்லாரை காட்டில நீர் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். எஸ் லார்ட் ஜீசஸ். ரீஹா ரீத ராமா ஷாக்கா ரேதி ரேபே லேகா ரபௌஷதரமா ஓரமா ஷாக்கா ரதீர மௌஷத ரேஹா திரிபி ஷிபி ரபௌரதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு வேற எதை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்கிறோம் ஏசப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்துட்டீங்க, ஜீவனை கொடுத்துட்டீங்க, ரத்தத்தை சிந்துட்டீங்க, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்துட்டீங்க. வேற எதை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இந்த சின்ன பிரச்சனை, இந்த பண பிரச்சனை மாறாதா? இந்த சின்ன பலவீனம் மாறாதா? இதுவரைக்கும் ஜீவனை காத்து கொண்டவர் இந்த பலவீனத்தை மாற்ற மாட்டாரா? இந்த விஷயம், இந்த சின்ன கடன் பிரச்சனை மாறாதா? எந்த விஷயம் உங்களை இது பெருசா உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதோ அது ஆண்டுடைய பிரசன்னத்துல இருந்து பாருங்க. இட் இஸ் நத்திங் பிஃபோர் காட்ஸ் பிரசன்ஸ். அது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு விஷயமே கிடையாதுன்னு பாருங்க. அது ஒன்றுமில்லை என்று பாருங்கள். என் தேவனுக்கு சாதாரணம், என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எஸ் லார்ட் ஜீசஸ், we speak those words seeing the situations. எதெல்லாம் பயங்காட்டுதோ, எதெல்லாம் அப்பப்ப உங்களை மைண்ட்ல கொண்டு உங்களை ஸ்டம்பிள் பண்ண வைக்குதோ, பிளாக் பண்ணுதோ, அதற்கு நேராக ஆண்டவரே என் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், நல்லவர், எங்களை இன்மட்டும் கைவிடாதவர், இதுவரைக்கும் நடத்தினவர், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், பரிசுத்த ஆவியை கொடுத்தவர். இதை கொடாதிருப்பது எப்படி
இப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வார்த்தையை அனுப்புகிறோம். இந்த சூழ்நிலை மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இசப்பா. இன் அட்வான்ஸ் நாங்க தேங்க் பண்றோம். அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எங்களுக்கு சர்ப்ரைசஸ், ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் கொடுத்து நடத்தி இருக்கிறவர். இதற்கு மேலேயும் எங்களை அப்படிதான் நடத்துவீங்க. எங்களை சந்தோஷப்படுத்துகிற தெய்வம் எங்க அப்பா நீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பாராத விதத்துல, எதிர்பாராத நேரத்துல, எஸ் எதிர்பாராத நபர்கள் மூலமாக எங்களுக்கு பதிலை கொடுத்தவர் நீங்க. எஸ் லார்ட், இவங்க செய்வாங்களான்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டு, இவங்க மூலமா ஆன்சர் வருமா நாங்கள் ஆச்சரியப்பட்டு எத்தனையோ முறை எங்களுக்கு பதில் வந்திருக்கிறது ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்க மைண்ட்ல கொண்டு வந்து தேங்க் பண்றோம். நத்திங் கேன் ஸ்டாப் யூ, நத்திங் கேன் ஸ்டாப் யூ. என் வாழ்க்கையில வேறு விதமா என்னை மாற்றுவதற்கு உமக்கு ஒரு தடயம் இல்லை என்று நாங்கள் பேசுகிறோம். எங்க வாழ்க்கையை நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஓரா மஷாக்கா ரேதி ரேமே ஹேதி ரேமே காரா பௌஷதர பாலதை காரபோ. ஏசப்பாட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா என்ன ஒரு ஸ்பெஷல் ரெஃப்ரெஷிங் ஃபயர்னால என்ன நிரப்புங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை என் சரீரத்துல நான் உணரணும். எஸ், இப்ப பிரசன்ஸ் நான் உணர்றேன் ஆண்டவரே. ஆனா இந்த ஸ்பெஷல் வே டச் மீ, என்னை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. he will really 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 respond to your prayer. ரீஹா ரீத ராம் அஷாக்கா ரேதிரே மேக்கரா பௌஷத் அப்படியே நன்றியில நிரம்பி அவர்கிட்ட அப்படி பேசுறதை விட ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடையாது. எஸ், அப்படியே நீங்க பேசிட்டே இருங்க பாருங்க. யூ வில் ஃபீல் த ஸ்பெஷல் ஃபயர் டச்சிங் யூ. ரீஹா ரீத ராமா ஷக்கா ஓரமா ஷிதி ரிபி ரதோ ரதரமா கரபே ஷதரபௌரதரமா கரபே ஓரமா ஷஹ ரேதி ரேகலா ரதரமா உஷதர பௌர பௌல கரபே தரமா உஷதரபா ஓரமா ஹசதரபி கரபௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட், எல்லாரையும் ஆண்டவரே நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி. உடைய வல்லமை விளங்குகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உங்க எல்லாருக்கும் மேபி ஒரு வேர்டு சொல்றேன் பாருங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு எதனா ஒன்னா கேட்க கூட ஆள் கிடையாது அப்படிலாம் யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ எம் நத்திங் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. கேத்ரின் கொல்மன் ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்கள பத்தி அடிக்கடி ஜானி பிரதர் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க ஊழியமே ஒரு 65 வயசுக்கு மேலதான் தொடங்குச்சான். அது எப்போனா ஒரு ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்ல, இதுக்கு மேல அவ்வளவுதான் நான் செத்துட்டேன், ஆனா வாழறது உங்களுக்காக அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்போ அவங்க ஒரு ப்ரே பண்ணாங்களாம். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படிலாம் இருக்குது. அதுல இல்லாதவைகளைன்னு இருக்கும். அப்ப அவங்க அந்த பிரேயர்ல சொல்லும் போது, நான் வந்து இது அதுன்னு கூட என்ன சொல்லிக்க விரும்பல. இஃப் யூ கேன் யூஸ் நத்திங், யூஸ் மீ. நான் தான் அந்த நத்திங். ஒண்ணுமில்லாத ஒரு ஜீரோவா உங்களால யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் மீ அப்படி சொல்லி அவங்க ப்ரே பண்ணாங்களாம். இஃப் யூ கேன் யூஸ் நத்திங், யூஸ் நத்திங்னு சொல்லிட்டு அவங்க பாடியை காட்டி அவங்க ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ நான் யோசிப்பேன், இந்த அளவுக்கு சரண்டர்னஸ் இருக்கும் போதுதான் அவங்க அவ்வளோ வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவங்க இருக்கிற கடைசி நாட்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கிற மாதிரி அந்த ஒரு லேடியை யார் வந்து ஒன்றும் இல்லை, இது அவ்வளோதான் விழுந்து போயிட்டாங்க இவங்க இது அதுன்னு பேசின அதே ஜனங்கள் மத்தியில அப்படியே நைட் எல்லாம் வந்து ஜனங்க காத்துட்டு இருந்தாங்களாம். மார்னிங் நடக்கிற சர்வீஸ்க்கு அவங்க நடக்கிற ஹாலுக்கு வெளியில காத்துட்டு இருந்தாங்களாம் குளிர்ல. யூகேல எல்லாம் நடந்த மீட்டிங்ஸ் குளிர்ல ஜனங்க காத்துட்டு இருந்தாங்களாம். அப்படி பயன்படுத்தினாராம் ஆண்டவர் அந்த மனுஷி. ஆனா ஒரே பிரேயர் என்ன பண்ணாங்க, இஃப் யூ கேன் யூஸ் நத்திங், யூஸ் நத்திங் லார்ட். அந்த நத்திங் நான் தான் ஆண்டவரே அப்படி சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நத்திங் புழு பூச்சி நம்ம சொல்றதுக்காக சொல்லல, அவங்க இருதயத்துல இருக்கிற அப்படி ஒரு சரண்டர்னஸ். ஆண்டவர் தான், இனிமே வாழ்றதுன்னா அவர் தான் அவருக்காக தான் அப்படின்ற ஒரு சரண்டர்னஸ் வரும்போது தானாவே காரியங்கள் மாறினது. ஸோ இப்போ இருக்கிற நீங்க ஃபேமிலி லைஃப்ல சரி, நீங்க ஒரு அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க ஒரு ரோல் நீங்க ஏதாவது ப்ரொஃபஷன்ல இருக்கலாம், எந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சரண்டர்ட் நேச்சருங்கிறது பரிசுத்த ஆவியான நமக்கு நடத்துறதுதான். இன் ஆல் யோர் வேஸ், உங்க வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா என்னத்தும், என் வழிகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு வச்சிரு. நீ தனியா எதுவும் ரூம் போட்டு யோசிக்காத. காட் நோஸ் பெட்டர், ஹி நோஸ் பெட்டர் தேன் யூ. நீ ஒரு ஆங்கிள் யோசிக்கலாம், இல்ல 2-3 ஆங்கிள் கூட யோசிக்கலாம். அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், லட்ச ஆங்கிள் யோசித்து உனக்கு நல்லது நன்மை செய்ய காத்திருக்கிறவர். அதனால உன் வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்பு வச்சு அவரையே நினைச்சுக்கொள். அவரே காரியங்களை வாய்க்க செய்வார்னா என்ன அர்த்தம், இன் இஸ் ஓன் சுப்ரீம் வேஸ்.
அவருடைய பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் வழியில உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். அது நீங்க நினைச்சதாவே இருக்காது. கண்டிப்பா நீங்க நினைச்சதாவே இருக்காது சில நேரங்கள்ல. அதுதான் பாத்தீங்கன்னா காட்ஸ் பெஸ்ட் வேயா இருக்கும். அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா ஒரு வசனம், கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்துக்கு மட்டும் இல்ல, அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவரிடத்துல வருகிற எந்த பிளெஸிங் கூடயும் ஐயோ இப்படி நினைச்சா அப்படி நடந்துருச்சேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரியான ரகமான தேவ ரகமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரணும்னா we have to surrender everything. நம்ம லைஃப், நம்ம கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவா இருக்கட்டும், பிள்ளைங்க ஃபியூச்சரா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், எல்லாரு கூடயும் இருக்கிற உறவா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்ங்க, எதுவா இருக்கட்டும். நான் பெரிய விஷயம் எனக்கு மைண்ட் வரதை நான் சொல்றேன். நீங்க எதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும், இன் திஸ் ஐ என்கேஜ் யூ லார்ட், இன் திஸ் ஐ இன்வைட் யூ லார்ட், நீங்க இன்விடேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஆவியானவர் இதை நீங்க இதை செஞ்சா, நீங்க இதை செஞ்சா எப்படி செய்வீங்க, நீங்க இந்த விஷயத்துல யோசிச்சா நீங்க என்ன யோசிச்சு முடிவெடுப்பீங்க, ஹெல்ப் மீ, சூஸ் ஃபார் மீ, ட்ரை ஹெல்ப் மீ டிசைட், நீங்க எனக்காக இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரையே இன்வைட் பண்ணி அவரை இன்வால்வ் பண்ணி என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் லைஃப், சரண்டர் லைஃப். அதுதான். எஸ், சூப்பர்ல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசி இருக்கிறாரு, என் கூட பேசி இருக்கிறாரு, உங்க ஒவ்வொருத்தரோட பேசி இருக்கிறாரு. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். நம்புறேன், நீங்க எல்லாம் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன இது சொல்றேன். ஒரு பையன் வந்து ஒரு கடைக்கு ஓடி போனான். இந்த கதை நான் கேட்டதான், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. போயிட்டு காசு கொடுத்துட்டு ஏதோ வாங்க பார்த்தானா. அப்ப அது கடைக்காரர் சொன்னாராம், அவன்கிட்ட இருந்தது கொஞ்சம் காசு தான், ஆனா அவனுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. அப்ப அது கடைக்காரர் சொன்னாரா, காசு வாங்கிட்டு நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் நின்னுகிட்டே இருந்தானா. ஏன்டா நின்னுகிட்டே இருக்கேன்னா, கம்முன்னு நின்றுட்டு இருந்தோடனே சரி இந்த பையன் ஏதோ தயங்குறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரு கையில இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அப்ப அந்த பையன்ட்ட, ஏன்பா நீ எடுத்துக்க சொன்னா எடுத்துக்கலனா, என் கை சின்ன கை, நான் எடுத்தேன்னா எனக்கு 2 3 தான் கிடைக்கும், நீங்களே எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க கை பெரிய கை, அதனால உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதனாலதான் யோசிச்சிட்டே நின்னேன்னு சொன்னானா அந்த பையன். எவ்வளவு ஸ்மார்ட் இல்ல, புத்திசாலித்தனம் இல்ல. இதுல என்னன்னா, நமக்கு இருக்கிறது சின்ன மூளை, பீனட் சைஸ் தான். அதை வச்சு நம்ம நிறைய விஷயம் அது இது பண்ண பாக்குறோம். ஆனா தேவன் சர்வஞானி, எல்லாத்தையும் அறிந்தவர், அனந்த ஞானம் உள்ளவர். அப்பா நான் யோசிச்சேன்னா இந்த ஆங்கிள் யோசிப்பேன், ஆனா நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இது வேற லெவல்ல பண்றீங்கன்னு நான் நிறைய முறை லைஃப்ல பார்த்துட்டேன். பெட்டர் யூ கம் இந்த சிச்சுவேஷன், நீங்க என் பிள்ளை லைஃப்ல இன்வால்வ் ஆயிடுங்க ஆண்டவரே. ஐ இன்வைட் யூ, நீங்க என் விஷயத்துல, என் லைஃப்ல நீங்க இந்த விஷயத்துல வாங்க, நீங்க வாங்க முன்ன நின்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு நம்ம இன்வைட் பண்ணணுமா? நல்லா இருக்கா கதை? கதையா? கதை இல்ல, இது ரெவலேஷனா எடுத்துக்கோங்க. இன் ஆல் யோர் வேஸ் சரண்டர் டு ஹிம்செல்ஃப். அவரே காரியங்களை வாய்க்க செய்வான்னா ஏதோ நடக்கட்டும்னு இல்ல, பெஸ்டா, சுப்ரீமா, டெய்லர் மேடா, எக்ஸ்க்ளூசிவா, உங்களுக்காகவே த பெஸ்ட் ஆண்டவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வாய்க்க செய்வானோன்னு ஏதோ நடக்கும் போல அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, அப்படி கிடையாது. ஏதோ நடக்கிறது இல்ல, பெஸ்டா நடக்கிறது, நீங்க யோசிக்காத அளவுக்கு உயர்ந்த ரகத்துல நடக்கிறது. எஸ் எஸ்அப்பா, உமக்கு நன்றி. இன்னைக்கு எங்களோட பேசின தீர்க்கமான வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கல, ஜீவனுள்ள தகப்பனை நாங்கள் வணங்குகிறோம், என்னை சிருஷ்டித்தவரை நாங்கள் வணங்குகிறோம், எங்களை குறித்து நன்கு அறிந்தவரை நாங்கள் வணங்குகிறோம். நீங்க எங்களுக்கு யோசிக்கிறது செய்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும், சுப்ரீமா இருக்கும். அதற்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்க வாழ்க்கையை நாங்கள் அப்படியே சரண்டர் பண்றோம், எங்க பிள்ளைகளை சரண்டர் பண்றோம், எங்க எல்லைகளை நாங்க சரண்டர் பண்றோம், நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நாங்க சரண்டர் பண்றோம், ஹெல்த் எங்களுது நாங்க யோசிக்கிற சகலத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ஸ்ல நாங்க சரண்டர் பண்றோம். நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் ஒரு உற்சாகமும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்னு நாங்க நம்புகிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. we give you all the glory. இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும், அவங்க ரெப்ரசென்ட் பண்ற குடும்பங்களையும், லவ்ட் ஒன்ஸையும் அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஃபிளட் பண்ணட்டும் சொல்லி, இந்த ரெவலேஷன் ஃபிளட் பண்ணட்டும் சொல்லி நான் அந்த பிளெஸிங்கை ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. யூடியூப்ல கேட்கிறவர்களா இருக்கட்டும், வேற எப்ப இதை கேட்கிறவர்களா இருக்கட்டும், அவர்கள் மீது அந்த ஆசீர்வாதம் அப்படியே அடித்து செல்லட்டும் சொல்லி நாங்கள் பேசுகிறோம். We release the blessing, Lord. The blessing of the spoken word. Let it rain அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்றோம். In Jesus name. Amen. 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 So bless you all. Bless you all. திரும்ப போய்
நானும் கேட்பேன், நாளைக்கு நீங்களும் கேளுங்க. ஸோ இட் இஸ் ரிப்பீட். ஆண்டவர் பேசும்போது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. வாயை திறந்து பொளந்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ம் எப்படி நம்மளை உற்சாகப்படுத்துறாரு, எப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணி அப்படி தூக்கி நிறுத்துறாருல்ல. ஒன்லி காட் கேன் டூ திஸ், ஒன்லி டேடி கேன் டூ திஸ். அப்பா தான் பண்ண முடியும், வேற யாரும் இதை பண்ண முடியாது. ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் ஈவினிங், பை.